ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு அருமையான டேஸ்டியான ரெசிபி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். ஒரு தேங்காய், முழு தேங்காய் உடச்சி இது மாதிரி கீறி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இது பாலுக்காக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுகர் எடுத்துருக்குறோம். இந்த சுகரையும் நல்லா பொடி பண்ணி அதையும் நம்ம நல்லா எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் தான் நான் எல்லாமே எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் தித்திப்புக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு அரை டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கங்க. நல்லா அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரிஃபைண்ட் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கெட்டியான பாலாக தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குறோம். கண்டிப்பாக தண்ணியை சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இன்றைக்கி இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பால் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பாலே சுகர் எடுத்துருக்குறோம். அதே கப்பாலே பார்த்திங்கன்னா நம்ம பாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக தான் எடுக்கணும். கண்டிப்பாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிளாஸ் நம்ம டீ கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஆயில் தடவிக்க போகிறோம். ஆயில் தடவிட்டு இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம கிளாஸ் ஃபுல்லாக நம்ம அந்த எண்ணெய்க்கு மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம். எதுக்கு நம்ம இது மாதிரி செய்கிறோம்னா, நம்ம இந்த ரெசிபியை செய்யும்போது செஞ்சு முடிச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் இது ஃபுல்லாக இந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை அரை கிளாஸாக தான் நம்ம இதில் சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இப்போ எத்தனை கிளாஸ்க்கு வருதுன்னு தெரியல, இருந்தாலும் நான் இது மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை ஒரு அரை கிளாஸாக ஊற்றி நம்ம இதை அப்படியே நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அது உள்ள சின்னதாக ஒரு கலவடையும் எடுத்து வச்சு அதை நான் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் இந்த கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டு, கிளாஸ் ஃபுல்லாக எப்பயுமே ஊற்றிடக்கூடாது, அரை கிளாஸாக தான் ஊற்றணும். நான் இன்றைக்கி எடுத்த மாவுக்கு 4 கிளாஸ் தான் வந்தது. இதை அப்படியே நம்ம இன்னொரு ஒரு தாம்பலம் மாதிரி போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கிளாஸ் எல்லாம் நம்ம இதில் எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு இதோட மூடி செட் ஆகாது. நம்ம ஒரு சட்டி மாதிரி, நான் இன்றைக்கி ஒரு சில்வரில் ஒரு சட்டி மாதிரி எடுத்து தான் அதை தான் நம்ம இதில் மூடிட்டு ஒரு 20-30 நிமிஷம் நம்ம கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் ஹையாக வச்சு ஒரு 30 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20-30 நிமிஷம் கிட்ட நான் ஆற வச்சுருந்தேன். இது ஆறினத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்து இன்னொரு இதில் மாற்றிக்கிட்டேன். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.